அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகிறார்கள். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் பிரம்மாண்ட மாநாடு திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆலம்பட்டி புதூரில் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலிலும் நாதாக தனித்து களம் இறங்குகிறது. மண்டல வாரியாக சமூக பிரதிநிதித்துவத்தை கருத்தில் கொண்டு வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சீமான் கடந்த கால தேர்தலில் 2026 கடலூரில் 7% வாக்குகளும் 2021 திருவொற்றியூரில் 24% வாக்குகளும் பெற்ற சீமான் 2026 தேர்தலை தனது அரசியல் வளர்ச்சிக்கான முக்கிய கட்டமாக பார்க்கிறார். தமிழக சட்டமன்றத்திற்கு வருகிற ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான தேதி அடுத்த மாதம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரபரப்பான சூழலில் தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தமாகி வருகிறது. திமுக காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அணியும், அதிமுக பாஜக தலைமையில் மற்றொரு அணியும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அமைத்தோ அல்லது தனியாகவோ களமிறங்குகிறது. இதில் வழக்கம் போல் தனித்த அடையாளத்துடன் உறுதியான கொள்கை நிலைப்பாட்டுடன் நாம் தமிழர் கட்சி சீமான் தனித்து களம் காண்கிறார். ஆகவே தமிழக அரசியல் களத்தில் 4 முனை போட்டி நிலவ வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் அனைத்து 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை ஒரே நிகழ்வில் அறிமுகப்படுத்துவது கட்சியின் தேர்தல் தயாரிப்பை வெளிப்படுத்தும் முக்கியமான அரசியல் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த டிசம்பர் மாதத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் பிரம்மாண்ட மாநாடு திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆலம்பட்டி புதூரில் இன்று நடைபெற்று வருகிறது. திறந்தவெளி மைதானத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய மற்றும் தொண்டர்கள் அமர இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. மாநாட்டை முன்னிட்டு ஆலம்பட்டி புதூரிலிருந்து திருச்சி மாநகர் வரை சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் கட்சி கொடிகள், தோரணங்கள், பிரம்மாண்ட பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் காலை முதலே பஸ், கார், வேன் உள்ளிட்ட வாகனங்களில் தொண்டர்கள் மாநாட்டு திடலில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். பெரும்பாலானோர் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். இதற்கான மேடை 200 அடி நீளம், 64 அடி அகலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது.